என் மாமியாருக்கு வேற வேலையே இல்ல. வழக்கமா வீட்டுக்குள்ள இருந்து தான் மருமகன் கூப்பிட்டு உயிரை வாங்குன்னு பார்த்தா இன்னைக்கு வீதியில வந்து உட்காந்துக்கிட்டு மருமகளேன்னு உயிரை வாங்கிட்டு இருக்கு. இந்த மருமகளே எம்புட்டு நேரமா உன்னைய கூப்பிட்டுட்டு இருக்கே, அப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? உள்ள இந்த மாதிரி ஜிங்கிச்சான்னு உங்க பையனோட டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். டிஸ்கோ டான்ஸா ஆடிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன். நமக்கு தண்ணி தவிக்கிற மாதிரி மரம் செடிக்கெல்லாம் கொடிக்கெல்லாம் தண்ணி தவிக்காதா? அதான் வீட்டுக்கு பின்னாடி நான் நட்டு வச்ச தக்காளி மிளகா கத்திரிக்காய் செடிக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன். அடிக்கிற வெயில்ல செடியையும் கொடியையும் பாக்குறியே, உன் மாமியார பாத்தியா? உங்களுக்கு என்னத்த 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் மாதிரி சும்மா அரண்டு திரண்டு உருண்டுதான் இருக்கீங்க. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல்ல. மம்மி என்னடி நீ மம்மி அம்மின்னுகிட்டே உன் புருஷ வீட்ல எல்லாம் இங்க என்ன வந்த? இல்லனா மட்டும் இவ என்னைக்கு அவ புருஷ வீட்ல ஒழுங்கா இருந்தா? மம்மி என் புருஷ வீட்ல ஒரே ஹீட்டா இருக்குது மம்மி, வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. ஏன் மைனி அதான் நான் இங்க வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியுமில்ல. உன் புருஷ வீட்ல வெயில் அடிச்சா மட்டுமா இங்க வருவ? மழை பெஞ்சாலும் இங்கதான் வருவ, குளிர் அடிச்சாலும் இங்கதான் வருவ, வெயில் அடிச்சாலும் இங்கதான் வருவ, டோட்டலா எப்பவும் அம்மா வீட்டுக்கு தான் வருவ. அதானடி? என்ன மைனி இப்படி சொல்லிட்டிய? என்ன நாத்து நான் இதை தப்பா சொன்ன மாதிரி சொல்றேன்? உனக்கு ஆல் சீசன் உங்க அம்மா வீடு தானே. என்னம்மா மருமகளே, ஒரு நாத்தனாரி வீட்டுக்கு வரத பார்த்து மைனிகேரி இப்படிதான் சொல்லுவாங்க. வானாத்தனான்னு கேட்க வேண்டாமா? என்னைக்காவது ஒரு நாள் வந்தா வானாத்தனாங்கலாம். வருஷம் உள்ள இங்கே இருந்தா போனாத்தனா தான் சொல்ல முடியும். மைனி வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு மைனி, வீட்டுக்குள்ள போய் ஒரு மோர் ஊத்தி கொண்டாங்க பாப்போம். அப்படி சொல்லு மவளே, என் மவ வேற வெயில்ல காஞ்சி வச்சு கருவாடால வந்திருக்கா. என்னது உங்க மாவா கருவாடா வந்திருக்காளா? ஐயா பேசாம உங்க மாவளை வெட்டி கறி வச்சிருமா? என் புருஷனுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். நீ யாக்க கேட்டவளே, கருவாடா காஞ்சி போய் வந்திருக்கேன்னு சொன்னா இவளை வெட்டி குழம்பு வச்சிருக்கோம். வாடி போய் இருக்கு பிள்ளை. அத்த இப்பதான் வீட்டுக்கு பின்னாடி வாடி கிடந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துனேன். உங்க மாவா வாடி போயிருந்தா கொஞ்சம் தண்ணி ஊத்துவோமா? பாட்டமெல்லாம் தெளிஞ்சு உஷாராயிருவா. மைனி கோடை வெப்பத்தை குளுன்னு கழிப்பதற்காக ஏதாச்சும் தருவீங்கன்னு பார்த்தா இப்படி காமெடிங்க பேர்ல காச்சா முச்சா நீ என்னத்தையே ஒன்னும் உளறிக்கிட்டு இருக்கீங்க. நானும் காமெடி பண்ணத்தான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதான் வரமாட்டேன். அப்படியே வந்துட்டாலும் இப்ப உனக்கு என்னதான் வந்துச்சான் காமெடி மட்டும் வரதுக்கு? சரி போய் அவளுக்கு மோர் ரெடி பண்ணி கொண்டா. அடியே குந்தாணி கருப்பியலா, நீயும் உங்க அம்மையும் உட்காந்து குடிக்கிறதுக்கு மோர் வேணுமாக்கும்? மோர் இல்லைன்னா அவ வீட்டுல இருக்கவே செய்து பாரு. இங்க வந்துருவா வெக்க கிட்ட மோர் குடிக்கிறதுக்கு வேண்டி. நாத்து உனக்கு மோர் தானே வேணும்? வீட்டுல தயிர் இல்ல, நான் கடையில போய் தயிர் வாங்கிட்டு வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு. சரி ஓட்டமா ஓடி போய் வாங்கிட்டு வா. அம்மா வெயில்ல டயர்டா இருக்குமா? மவளே பாத்து மெதுவா வா மவளே, பாத்து. வெயிலுக்குள்ள போற நானு வேகமா போயிட்டு வரணும், வீட்டுக்குள்ள வரமாக மெதுவா வரணுமா? இருந்தாலும் இது கொஞ்சம் அநியாயமா இல்ல? எம்மா இந்த அன்னிக்கேரி தொல்லை தாங்க முடியலமா, பேசாம அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டுலாமா? ஏன்டி உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேர்த்த அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி விடுவாண்டி. அண்ணனுக்கு வேண்டிதான் இந்த மைனியெல்லாம் வீட்டுல வச்சிருக்க வேண்டி இருக்கு. சரி காலையில என்ன சமையல் பண்ண? நான் எங்கம்மா சமைச்சேன், காலையில வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டேன்ல. அப்படிதான் மவளே வெவரமா இருக்கணும். நான் மட்டும் காலையில பூரி பண்ணணும், பொங்கல் பண்ணணும், சட்னி பண்ணணும். இவங்க மக மட்டும் ஒரு வேலை பண்ணக்கூடாது. அடிப்பாவி, என்ன மட்டும் வீட்டுல தான் சமைக்கணும், வெளியில வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகளை வெளியில தான் வாங்கணும், வீட்டுல சமைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்குற. இருந்தாலும் இந்த மாமியாருக்கு இவ்வளவு ஆகாது. இந்த வேகாத வெயில இவளுக்கெல்லாம் போய் தயிர் வாங்க வேண்டியது இருக்கே. என்ன மதனி இன்னும் போகாம இங்கேயே நிக்கிறீங்க? ஏமா மருமகளே, என் பொண்ணு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, அவ எவ்வளவு நேரம் தான் மோர் குடிக்காம இருப்பா, சீக்கிரம் போமா. அத்தை வெயில் அதிகமா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுல போய் இருந்துறியா? போவியா? நானும் அங்க போக தான் ட்ரை பண்றேன், விட மாட்டேங்கிங்களே. நீர் மோர் பந்தலு நல்லதா போச்சு, பரவாயில்லையே. இங்கே மோர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, உள்ள மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் அழகா போட்டு வச்சிருக்காங்களே. 10 குறைக்கு வாட்டர் மெலன், வெள்ளரிக்காய், முலாம்பழம். வீட்டுல கூட இவ்வளவு சௌகரியம் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு பேசாம மோர் பந்தல்ல மோரை வாங்கிட வேண்டியதான். அடிக்கிற வெயிலுக்கு மோர் பந்தல் என்ன, நீர் பந்தல் வச்சாலே போதும், அவ்வளோ வெயில் அடிக்குது. யாராச்சும் தண்ணி கொடுப்பாங்களான்னு தொண்டை வறண்டுட்டு இருக்கும்போது ஜில்லுன்னு புளிப்பா காரமா மனம்மா ஒரு மோர் கிடைச்சா விடுவோமா, வாங்கிடுவோம். என்னம்மா சின்ன பொண்ணு மோர் பந்தல பாத்துக்கிட்டே இருக்க? அதுவா தாத்தா, மோர் வாங்கத்தான் வந்தேன். தாத்தா வயசான காலத்துல மோர் வாங்கி குடிங்க, இல்ல அடிக்கிற வெயில்ல சொட்டத்தால அப்படியே 2ஆ பொளந்துற போகுது. ஏமா இந்த மோர் பந்தல நடத்துறதே நான் தான்மா, அப்பலே 4 டம்ளர் குடிச்சிட்டேன். ஐயோ சொட்டத்தால தாத்தா, நீங்க தான் மோர் பந்தல் நடத்துறீங்களா? நல்லதா போச்சு. என் வீட்டுல என் மாமியாரு தண்ணி கூட இல்லாம தொண்டை வறண்டு போய் கிடக்குது, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னது தண்ணி கூட இல்லாம தொண்டை வறண்டு போய் கொடுக்கா? ஐயோ பாவம். இந்த ராணியம்மா ரொம்ப நல்ல மனுஷியாச்சே, சீக்கிரம் கொஞ்சம் மோர் கொண்டு கொடுமா. ரொம்ப நல்ல மனுஷிதான். போமா போய் வரிசையில் நின்று மோர் வாங்கிக்க. என்ன சொட்டத்துல தாத்தா, நீங்க தான் மோர் பந்தலே நடத்துறீங்க, நீங்க சொன்னா உடனே தரமாட்டாங்களா? ஏமா இது என்ன எம்பி சீட்டா எம்எல்ஏ சீட்டா? காகத்துக்கு மோர் வாங்கி குடிக்கிறாங்க, 4 பேர் முன்னாடி நிப்பாங்களா? அவங்கள முந்தி அடிச்சுட்டு மோர் குடிச்சு ஒண்ணும் மாமியால காப்பாத்த வேண்டாம், வரிசையில் நின்று வாங்கிட்டு போ. அதுவும் சரிதான், போற உயிர் புண்ணியத்துக்கு போனா நல்லது தானே. இரு உன் மாமியார்ட்ட போட்டு கொடுக்குறேன். வீட்டுக்கு போற வரைக்கும் நீ மண்டே போடாம இருக்கியான்னு பாப்போம், அதுக்கப்புறம் போய் என் மாமியார்ட்ட போட்டு கொடுத்து.
எப்பப்பா இவகிட்ட வாய் கொடுக்கறதே தப்பா போச்சு. மோர் பந்தல் வச்சு 4 பேருக்கு மோர் ஊத்தலான்னு பார்த்தா இவ எனக்கு எப்ப பால் ஊத்துவாங்கங்கறதுல குறியா இருக்காளே. டேய் உங்க அம்மா தொல்லை ஒரு பக்கம் ஓந்தல்ல இன்னொரு பக்கம் தாங்க முடியலடா. வீட்டுக்குள்ள நீங்க இருக்கவே மாட்டீங்களா? என்னைக்கு கத்திரி வெயில வீட்டை விட்டு வெளியே வர கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்னையில இருந்து நானும் எங்க அம்மா வீட்டுக்குள்ளவே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அன்னைக்கு எடுத்த ரோமிங் தான் இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கலையே. சுத்தி சுத்தி வருவோம். கத்திரி வெயில நிறைய பேர் கருகி போறாங்க. உன் வாய் கருகாதாடா? யாருக்குமே கருவுன வாய் திரும்ப அப்படி கருவும். அதுவும் சரிதான். உன் வாயும் உங்க அம்மா வாயும் கறி பிடிச்ச வாய் தானே. ஓகே ஓகே உங்க சொட்ட தலையில இருக்க 4 வெள்ள முடியும் கருகும் நெட்டி வீட்டை பார்த்து ஓடுங்க. ஐயோ ஐயோ இவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு நான் படுற பாடு. மம்மி யாருக்காக மோர் வாங்குறாங்க ஒண்ணும் தெரியலையே. எதுக்கும் ஒளிஞ்சு நின்னு பாப்போம். அண்ணாச்சி எனக்கு கொஞ்சம் மோர் கொடுங்க, மோர் கொடுங்க. கொஞ்சம் தர்பூசணியும் சேர்த்து கொடுங்க. அதுக்கு மட்டும் என்ன காசா கொடுக்கணும்? வெள்ளரிக்காயும் கொடுக்க வேண்டியதானே. அது மட்டும் நீங்க விளைய வச்சா கொண்டாந்தீங்க. எப்பாடா ஒரு வழியா கூட்டத்துல இடிச்சு பிடிச்சி நின்று ஒரு அண்டாவில மோரும் அப்புறம் 4-5 தர்பூசணி 4-5 வெள்ளரிக்காய் எல்லாம் வாங்கியாச்சு. இதை இப்ப வீட்டுக்கு கொண்டு போனா நம்ம மிஷன் சக்சஸ். ஐயோ பந்தல்ல வச்ச பாதிய காலி பண்ணி அம்மா எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியலையே. நம்ம வீட்டுக்கா இல்ல ஏதாவது இத வச்சு பிசினஸ் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. எம்மா நெட்டவெளி மோர் வாங்கினியாமா? ஓ சொட்டமெண்ட தாத்தா மோர் வாங்கிட்டேனே. எம்மா மோர் பிடிக்காதவங்க தர்பூசணி வேண்டாம் வெள்ளரிக்காய் வாங்குவாங்கன்னு பார்த்தா நீ மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் வாங்கியிருக்க. என்னது இது? சோறு வாங்கினா குழம்பு வாங்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. மோர் வாங்கினா வெள்ளரிக்காய் வாங்கக்கூடாது எங்கேயுமே எழுதி ஒட்டலையே. அதானே எழுதி ஒட்டினாலே நீ இடுக்கி பிடிச்சி வாங்கிட்டு போவ. எது வேணாலும் வாங்கிட்டேன்னு ஃப்ரீயா கொடுத்தா மத்தவங்களுக்கு கொஞ்சம் வழி கொடுப்பேன்னு பார்த்தா மொத்தமா நீயே வாங்கிட்டியே. பல்லு இருக்கவே பக்கோடா சாப்பிடுறான், பல்லு இல்லாதவன் சும்மா இருக்கட்டும். அதனால என்ன? ஓஹோ உன்னால இடுக்கி பிடிச்சி வாங்க முடிஞ்சு அதனால வாங்கிட்டேன்னு சொல்ற. அதேதான் சொட்டத்துல தாத்தா. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் நான் வீட்டுக்கு போகணும். போயிட்டு வர்றேன். போயிரு, திரும்பி வரவே வராத. நீ வந்தனா மத்தவங்களுக்கு மோர் இல்ல குடிக்கிற நீர் கூட இருக்காது. ஓகே டன்னு, நாளைக்கு வரேன். ஆட பாவி, இன்னைக்கு புடுங்கினது மட்டும் பார்த்தாம நாளைக்கு வேற வருவியா நீ? சரி சரி இன்னைக்காவது இடத்த காலி பண்ணு, மத்தவங்களுக்கு கொஞ்சம் வழிவிடு. ஆமா ஆமா, நாங்க இப்ப கிளம்பினோடதான் காத்து சும்மா சிலு சிலு நடிக்க போதாக்கும். எப்படினாலும் வெயில் கொளுத்துன்னு கொளுத்த தண்ணி போகுது. மோரின்னா மோரு, இது தண்ணி ஊத்துன மோரு. சூப்பரான வெள்ளரிக்காதான் இது, ஓசியில கிடைச்ச வெள்ளரிக்காதான். தண்ணி காய பார்த்து புட்டாலே அட தாகமெல்லாம் தீந்து போகுமே. மோரின்னா மோரி, இது கடைஞ்செடுத்த மோரு. தயிரின்னா தயிர், இது தண்ணி ஊத்துன தயிர். ஆகா, இங்க ஒரு மோர்பந்தல் வச்சிருக்காங்க போல. ஆஹா ஆஹா, இதுக்கு மேல இப்ப வாங்குறதுக்கு கையில இடம் இல்லையே. பேசாம இப்போ போயிருவோம், 10 நிமிஷம் கழிச்சு வந்து இதெல்லாம் வாங்கிப்போம். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு வந்தா இதெல்லாம் இருக்குமான்னு தெரியும். சரி, அரை மனசோட போவோம். அம்மா, இந்த மைனி எங்கம்மா போச்சு? எனக்கு மோர் குடிக்கணும்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு. மோர் குடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு தண்ணி கூட குடுக்கலாமா? இதோ வெளியில ஏற வர சத்தம் கேக்கு. மர்மோளா இருக்கும், இது கூப்பிடுற. மர்மோளே, அம்மா மர்மோளே. என்னத்த எப்பா பாருங்க மர்மோளே மர்மோளேன்ட்டு. என்னதான் வேணும் உங்களுக்கு? மோர் தான் வேணும் எங்களுக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சு உங்ககிட்ட மோர் ரெடி பண்ண சொல்லி? இதோ பாத்தீங்களா அத்தை, நீங்க கேட்ட நீர் மோரு சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். ஆமா நீ, இது என்ன பானையில இருக்கு? அதுவா நாத்து, வேற ஒண்ணும் இல்ல. டம்ளர்ல எல்லாம் வாங்கிட்டு வந்தா உனக்கு பத்தாது பத்தி, அதான் பானையில வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கும் சேர்த்தாண்டா வாங்கிட்டு வந்தேன். என்னது வாங்கிட்டு வந்தியா? வீட்ல தான உன்ன மோர் செய்ய சொன்னேன். அதுவாத்த வீட்ல தான் செஞ்சேன் மோரு. தயிர் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். மாமா, இத பார்த்தா வீட்ல ரெடி பண்ண மோர் மாதிரி தெரியலையே. ஏதோ நீர் மோர் பந்தல்ல வாங்குன மாதிரி இருக்கு. டாய் செட்டக்கல தாத்தா, நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேம்மா. மர்மோளே, பேராண்டி என்னம்மா சொல்றான்? அதுவாத்த நீர்மோர் பந்தல்ல இந்த மாதிரி தான் மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பரா வச்சிருப்பாங்க. அத மாதிரி டேஸ்டா இருக்குன்றான். அதான மவனே. டேய் ரஜினி முருகா, சும்மா இருக்கே அப்படி. அம்மா அம்மா, அப்ப தர்பூசணி பழம் எனக்கு கொஞ்சம் தருவியா? டேய் உனக்கும் சேர்த்தானடா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்டா உயிரை வாங்குறாய்? அவங்க 2 பேர்த்தையும் மாட்டி விட்டுறாதடா. ஓகே மம்மி, ஓகே. மண்பானையில வச்சிருக்க பார்த்தா ஏதோ டவுட்டா இருக்குமா எனக்கு. என்ன நாத்து, வர வர எதுக்கெல்லாம் சந்தேகப்படுறதுன்னு உனக்கு விவசாயம் இல்லையா? மண்பானையில வச்சா நல்லா ஜில்லுன்னு இருக்குமேன்னு வச்சு. அம்மா, நீ கேட்ட மோர் ரெடி பண்ணியாச்சு, போதுமாம்மா? அம்மா, இந்த வெயிலுக்கு வெறும் மோர் மட்டும் குடிச்சா எப்படிமா? ஒரு தர்பூசணி அப்புறம் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும்ல. மர்மவளே, ஒன்னு உங்க மகா சொல்லிடக்கூடாதே. உடனே மருமகளே என்ன பார்த்து திரும்பிடுவீங்களே. இருங்க அதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். இதோ நீங்க கேட்ட தர்பூசணி வெயிலுக்கு சும்மா சூப்பரா இருக்கும். அப்புறம் எவ்வளவு வெள்ளரிக்காய் பாத்தீங்களா? வெள்ளரிக்காய் விலை ஜாஸ்தி. இதுல இருக்க வெள்ளரிக்காய் மட்டும் 50-60 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். தர்பூசணி போல 120 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இவ்வளவு மோர் ரெடி பண்ணுறதுக்கு நான் 100 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கேன். இருறேண்டா நீ வேற. பரவாயில்ல மைனி, எனக்கு அவ இவ்வளவு செலவு பண்ணுதியல. ரொம்ப நல்ல மைனியா தான் இருக்கியே. ஆமா, நீ ஒரு ஆளு, உனக்கு செலவு வேற பண்றனாக்கும். நானே ஓசியில நீர்மோர் பந்தல்ல ஆட்டையை போட்டு ஐட்டம் தான் இதெல்லாம். பாத்தியடி, உங்க மைனி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பல்ல. அவளுக்கு எவ்வளவு நல்ல மனசு பத்தியா? உனக்காக என்னெல்லாம் ரெடி பண்ணிருக்கானே. எம்மா, நான் கூட மைனி மேல கோச்சிக்கிட்டு இன்னைக்கே வீட்டுக்கு போலாம் நினைச்சேம்மா. மைனி இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கத பார்த்தா ஒரு 10 நாள் இங்கேயே தங்கிட்டு போலான்னு இருக்கேம்மா. ஐயோ சோனமுத்தா, போச்சா? விழுந்து விழுந்து கவனிச்சா எங்க இன்னைக்கே கிளம்புவாளோன்னு பார்த்தா 10 நாள் எக்ஸ்ட்ரா இருக்க போறேன்னு சொல்லிட்டாலே. தனக்குத்தானே சூனிய வச்சது யாரு? எங்க அம்மாவை பாரு. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய்.